அனைவருக்கும் வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அலகு 6இல் எடுத்துக்காட்டு 6.14 பார்க்க போகிறோம்ப்பா. சரிங்களாப்பா? பார்க்கலாம்ப்பா. ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வெக்டரை ஒருதலை வெக்டர் ஆகுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போடுற ஆன்சர் 0 வந்துச்சுன்னா 3 வெக்டரில் ஒருதலை வெக்டர் ஆகும் அப்படின்னு வேற வார்த்தை எடுத்து தான் வேறு எதுவும் கிடையாது. புரியுதுலாமா? போடலாம்ப்பா. ஏ வெக்டர் விரோதத்தில் பாருங்க, ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். பி வெக்டர் பாருங்க, 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 2k கேப். சி நகர்த்துற மாதிரி 3i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் k கேப் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இணைகர திண்மத்தை எடுத்து இல்லையா, ஏ கமா பி, ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் எடுத்து இல்லையா, அந்த மெத்தட்லேயே நம்ம போட்டுடலாம் நம்ம. ஓகேடாமா? அப்போ மாடல் போட்டலாமா? 1 2 மைனஸ் 3 2 minus 1 2 3 ஓகேடாமா? 1 minus 1 சொல்லலாமாம்மா? பாருங்கள், 1 எடுத்துனேன், மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் 1 ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ 1 1 மைனஸ் 4 2 2 முடிஞ்சிடமா? மைனஸ் 2 எடுத்துக்கணுமா? அப்போ இந்த ரோ போய்ட்டு இந்த காலம் போய்டும். அப்போ மைனஸ் 2 4 2 6 மைனஸ் 6 புரிஞ்சிடமா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 எடுக்கணும். மேக்ஸில் சம்மில் மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 3 ஓகேவாம்மா? 4 2 2 ஓகேவா? 4 3 3 3 மைனஸ் 3 ஆனால் ஃபார்முலா மைனஸ் ப்ளஸ் 3 மாறிடுச்சு. சொல்ல விஷயம் புரிஞ்சுக்கிறோமா? பாருங்கள், மைனஸ் 2ல் 1 போனால் மைனஸ் 1, அப்போ மைனஸ் 1 × 1 மைனஸ் 1 ஓகேவா? 2 கொண்டு வச்சு மைனஸ் 8, இப்போ மைனஸ் 8 ஓகேவா? மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆகிடுச்சு. 8 2 16 8 2 16 சொல்ல விஷயம் புரிஞ்சுக்கிறோமா? நெக்ஸ்ட்டு 2 கொண்டு 5 2 கொண்டு வச்சு 5 5 பாஞ்சு என்ன பாஞ்சு மைனஸ் 15 ஓகேவாம்மா? மைனஸ் 1 மைனஸ் 15 மைனஸ் 16 ப்ளஸ் 16 என்ன ஆகுது? 0 ஆகிடுச்சு. சொன்னேன் இல்லையா, 3 வெக்டர்களும் ஒருதலை வெக்டர் ஆகும் அப்படின்னு ஒரு எத்து எதுனா அழகாக ஒரு 2 மார்க் வாங்கிக்கலாம் நம்ம. புரியுதுறம்மா? நன்றி.